இன்றும் ஒரு இனிய நாளில் அனிதா, அனுஷா மற்றும் அவர்களது அன்பான பாட்டி மூவரும் ஒன்றாக காலையிலே வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். பாட்டியின் கைப்பை எடுத்துக்கொண்டு சூரியன் மெதுவாக உதயமாகும் அந்த நேரத்தில் அவர்கள் கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சாலை முழுவதும் பறவைகளின் குரல், மரங்களில் காற்றின் இசை. ஒரு சின்ன இசை போல் இருந்தது. முதலில் அவர்கள் பூ சந்தைக்கு சென்றார்கள். பாட்டி மல்லிகைப்பூ வாங்க அனிதா ஒரே சிரிப்போடு அதை வாசித்தாள். அனுஷா ஒரு சின்ன பூமாலை செய்தாள் பாட்டிக்கு. பின் அவர்கள் காய்கறி சந்தைக்கு சென்றார்கள். பச்சை காய்கள், சிவப்பு தக்காளிகள், சின்ன முருங்கைக்காய்கள் எல்லாமே ஒரு வண்ண திருவிழாவாக இருந்தது. பாட்டி வாங்கும்போது 2 பேரும் வண்டிகளில் காய்களை வண்ணமாய் தேர்ந்தெடுத்தனர். மார்க்கெட்டில் எல்லோரும் பாட்டியை வாழ்த்தினார்கள். பாட்டி வந்தாரா என்று எல்லோரும் சந்தோஷமாகக் கேட்டார்கள். அப்போது அனிதா, அனுஷா பாட்டியின் 2 சிறு தோழிகள் போல் பக்கத்தில் நின்றார்கள். பயணத்தின் இறுதியில் மூவரும் அருகிலுள்ள பனீர் பழக்கடையில் ஒரு இனிப்பான நிமிடம் எடுத்தார்கள். பாட்டி, வெறும் கொள்முதல் அல்ல, இந்த நேரம் நம்ம மூவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நினைவாக இருக்கட்டும் என்று நினைத்தாள். அந்த நாள் மார்க்கெட் பயணம் ஒரு சின்ன சினிமா போல் அமைந்தது. சிரிப்பும் பூங்காற்றும் பாட்டி வழங்கும் அன்பும் அதெல்லாம் அனிதாவும் அனுஷாவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிய தினமாக வைத்துக் கொண்டார்கள்.